ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி ஒரு 2-3 டேஸுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். எங்களோட கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்குங்கிற கான்செப்டில் ஒரு போல், அதாவது இந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது தானே, ஒரு போல்ற எலக்ட்ரிசிட்டி போல்ற கனெக்ஷன்ஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களை புக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து இன்சலேட்டர், க்ரோஸ் ரோம், லைட்னிங் அரஸ்டர், கட் அவுட், டிரான்ஸ்ஃபார்மர், ஏரியா லைட், ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்டர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட சேர்த்து ஒரு போலில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் என்னென்ன கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதோ அதை வந்து உங்களை புக்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோலேயே நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, இங்கே 2 டைப் ஒர்க்கை நம்ம தான் பண்ணுவோம். அதாவது இங்கே நம்ம வெரிஃபிகேஷன், அதாவது இந்த ஒர்க்கை பண்ணுறதும் நம்ம தான், அந்த ஒர்க்கை வெரிஃபை பண்ணுறது நம்ம தான் அறிவோம். இது இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்டில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு மாதம் நீங்கள் ஒரு நாள் 2 நாளில் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இங்கே ஜாப்ஸ் வரும். அதே மாதிரி இந்த ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்குரசி லெவல் இருக்குது. நம்ம கட்டாயம் எக்குரசி லெவல் நல்லா இருக்கணும். இல்லைனா சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இதில் ஒர்க் பண்ணுவாங்க, இந்த வெளியில் நம்மளுடைய கிளாஸில் டீச் பண்ணுற வெப்சைட்ஸை வந்து நீங்கள் வெளியில் யூடியூப்பில் பார்த்து படிக்கிறாங்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் ஏர்ன் பண்ணிடலாது, இதில் பெர்ஃபார்ம் பண்ணிடலாது, எனக்கு பிள்ளை வருது, எமௌண்ட் குறைய, இப்படியெல்லாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து இந்த எமௌண்ட் குறைங்கிறது எக்ஸப்ட் பண்ணிடலாது. பட் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது இல்லை, எனக்கு பிள்ளை வருதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு பெர்ஃபார்மராக இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால், இந்த லீடர் போர்டை பாருங்கள். இந்த லீடர் போர்டில் இவர் பெர் டேயில் இந்த $8 ஏர்ன் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங் 10, ஆனால் நீங்கள் நைட் டைமுக்கு ஒரு நல்லா லேட் ஆகி பார்த்தீங்கன்னா இவங்க நல்லாவே ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் என்ன சார், இவங்கெல்லாம் 24 ஹவர்ஸில் இருந்து ஒர்க் பண்ணால் பாரு, 28,000 ஜாப் கம்ப்ளீட் பண்ணிட்டு $7 ஏர்ன் பண்ணிருக்காரு. 7,000 ஜாப் கம்ப்ளீட் பண்ணிட்டு $7. இவர் 1,800. நாலேஜ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசமாக இருக்குது. இவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் தான் தேவை. சில கண்ட்ரீஸில் இருக்காங்க, அவங்க என்னென்னாலும் பரவாயில்ல ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருக்காங்க. அது வந்து நான் கண்ட்ரி வைஸாக சொல்லலை, சொசைட்டி வைஸாகவும் இருக்குது. ஓகே, எனக்கு என்ன வேலைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து மணி வரணும், ஆனால் நான் இருந்து செய்வேன். அப்படியே நாட்கள் இருக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்படி நிறைய பிள்ளைகள் நம்ம இது பண்ணுறேன். இது நீங்கள் ஒரு மெஜிக்கல் வைஸாக குயிக்காக ரிச் ஆகணும், ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் நான் குயிக்காக இது பண்ணணுங்கிற கான்செப்டெல்லாம் இல்லை. இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும்தான் அவங்க இதில் எடுப்பாங்க. ஓகே ரைட். இப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால், அக்யூரசி லெவலில் நீங்கள் பில்டப் பண்ணணும். அதாவது உங்களுக்கு இருக்கிற எக்குரசி லெவல். இப்போ நீங்கள் இந்த ஜாபில் நீங்கள் ஒரு கான்செப்ட் ஒன்று, இப்போ இது வந்து குவாலிஃபிகேஷனில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு 24 டைப்ஸ் ஆஃப் டாஸ்க்கை தருவாங்க. இதில் வந்து இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க தருவாங்க. ஓகே, இதில் இருக்கிற மெயின் பியூட்டி இதுதான், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தருவாங்க. இதை ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ண போகக்குள்ள உங்களுக்கு ஒரு எக்குரசி லெவல் தருவாங்க. அந்த எக்குரசி லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணினா தான் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் தருவாங்க. ஓகே, இது காம்படிஷன் இல்லை, எக்குரசி லெவல். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? இப்போ இன்டர்வியூ வைக்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் வைக்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன். ஆனால் அங்கே வந்து காம்படிஷன் இருக்கும். பட் இங்கே வந்து அந்த காம்படிஷன் இருக்காது. அந்த சரியான லெவலில் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சரி. ஸோ அதை மட்டும்தான் இவங்க எதிர்பார்ப்பாங்களா, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இன்சலேட்டர், க்ரோசாம், இது என்ன டைப் ஆஃப் எல்லா டீட்டெயிலும் இதில் தந்திருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க இதில் அது சம்மந்தமான ரியலான டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க. இது என்னென்னங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த குவாலிட்டி அக்யூரசி லெவல் ஒரு சரியான ஹை லெவலில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஸோ நாங்கள் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து அப்ரூவா ரிஜெக்டா அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவங்க புக்ஸ் பண்ணியிருக்காங்க தானே. இந்த முதல் ஜாப்ஸில் இவங்க என்ன செய்தாங்கன்னா, இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு புக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்ஸ் பண்ணினது வந்து சரியா பிள்ளையான்னு ஒரு சொல்லி நம்ம செய்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு ஏற்ற எல்லா டூல்ஸையும் வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. ஓகே, இதில் டூல்ஸை பாருங்கள், பேன் ட்ரோ பண்ணுறது, இது வந்து நீங்கள் கீபோர்ட் ஷார்ட் கட் ஆகிங்க, நான் மூவ் பண்ணுறது கீபோர்ட் ஷார்ட் கட், மவுஸ் கேஸில் இது பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும், செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்கள் தந்துருப்பாங்க, அதையும் நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஜூம் ஃபிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபிட் ஆகிடும், எப்படி இருந்துச்சோ அப்படி வந்துடும். ஸோ இது நீங்கள் ஒர்க்கை சரியாக செய்கிறதுக்கு இது பண்ணால் சரி. அதே மாதிரி இந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் இருக்குது. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் வந்து நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னால் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது அந்த எக்குரசி லெவல்னு சொன்னால் நீங்கள் 100% எக்குரசி லெவலோட பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஒர்க்னாலும் சரியா, நீங்கள் புது ஒர்க்கோ பழைய ஒர்க்கோ எந்த ஒர்க்னாலும் சரியா, நீங்கள் 100% எக்குரசியோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் ஒன்று இருக்கா, அது நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே,
ரைட். ஓகே. நம்ம இது வந்து நான் நேரத்தில் சொன்ன மாதிரி புக்ஸ் பண்ணுற ஒர்க். ஸோ இதை நீங்கள் புக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ரோங்காக நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அவங்க ஓகே இது பண்ணுவாங்க. இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இது கரெக்டான ஆனால் இன்னும் டைட்டாக புக்ஸ் போடணும். புக்ஸை வந்து அவங்க கேட்கறதுக்கு டைட்டாக போடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நீங்கள் இது பண்ணக்குள்ளே, அதாவது நீங்கள் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணக்குள்ளேயே இங்கேயே அவங்க சொல்லுவாங்க இது என்ன கரெக்டாக ரோங்கானு இங்கேயே சொல்லிட்டு இதுக்கு என்ன செய்வாங்கன்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு வந்து ரீசன் என்னங்கிறதையும் சொல்லுவாங்க. ஓகே, கரெக்ட்னா என்ன ரீசன், ரோங்னா என்ன ரீசன்ங்கிறதையும் சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் தாராளமாக இது பண்ணி கொள்ளலாமா. ஸோ அந்த கான்செப்டும் இதில் இருக்குது. ரைட். ஓகே. ஓகே, இதெல்லாம் இது வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். நீங்கள் ஜாயின் பண்ண இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போவே ஜாயின் பண்ணால் இப்போவே நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போவே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கன்னா அவங்க $5 $10 அப்படின்னு ஒரு சொல்லி பே பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களோட வாலெட்டுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஓட்டோ பேமெண்ட். இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து ஓட்டோ பேமெண்ட். ஏன்னா நீங்கள் மெனுவலாக வந்து பேமெண்ட் நீங்கள் செட்டப் பண்ணவே தேவையில்லை. அந்த டைமுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற சில வெப்சைட்ஸுகளில் நீங்களும் சில ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% டெக்ஸ், 15%, 10%லாம் இருக்குது. இதில் $1 கூட அந்த நீங்கள் வேண்ட கிரிப்டோவில் வித்ரோ பண்ணக்கூட அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் மாற்றம் வருமே தவிர மற்றபடி உங்களுக்கு $1 கூட இதை விட்ட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவுக்கு ஜென்யூனாக இந்த டைப் ஆஃப் வெப்சைட்டில் இது ஒரு பியூட்டியாக என்னென்னா இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்டில். ஓகே, ரைட். ஸோ இப்படி வந்து நாங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் நாங்கள் ஜாயின் பண்ணவே ஜாப்ஸ் அவைலபிளாக இருந்து அதில் மணி மேக் பண்ணக்கூடிய ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் உள்ளடிக்கணும். ஒரு 12 டைப் ஆஃப் வெப்சைட் உள்ளடிக்கணும். நம்ம கிளாஸ் வந்து ரன் பண்ணுறோம் கோர்சஸாக. இதில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம் ஃப்ரீலான்சர்னு சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மெத்தட். ஓகே, இதில் நீங்கள் இந்த எல்லா வெப்சைட்லேயும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து உங்களோட மெயினான நாலேஜை பேஸாக வச்சு. ஓகே, இந்த எங்கேயுமே நாங்கள் இதில் ஒரு மெஜிக்கல் வைஸோ ஷார்ட் கட் மெத்தடோ இல்லை ஃபேக்கான சில கைடன்ஸோ எதுவுமே இது பண்ண மாட்டோம். வெப்சைட்டில் அந்தளவுக்கு ட்ரஸ்டபிள் வெப்சைட். அப்படி நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பாருங்கள், செகண்ட் வித்ரோவில் ஏர்ன் பண்ணியிருக்கிறா ஒரு கேர்ள் ஒன்றும் நான் ஆஃபர் போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஆஃபரும் இது பண்ணும். இமேஜ் செல் பண்ணிருக்காரு $1.4. அந்த இமேஜ் கான்செப்ட் வந்து பேசிவ் இன்கம். ஓகே, நம்ம இந்த இன்கம் ஸ்கீமை எப்படி இது பண்ண போகிறோம்னா நம்ம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதிலிருந்து பேசிவ் இன்கமுக்கு நம்ம க்ரோத் ஆக போகிறோம். அதுதான் இதில் இருக்கிற விஷயம். ஓகே ஓகே பாருங்கள், இவர் வந்து $263 டோட்டலாக ஏர்ன் பண்ணிருக்காரு. ஒரு நாளைக்கு 3 சர்வே கம்ப்ளீட் பண்ண. சர்வேங்கிறது ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. அதை நீங்கள் ஷேர் பண்ணுறது. இதில் வந்து 6வது வித்ரோவல். இது ஒரு நாளைக்கு கேம் செக் பண்ணிவிட்டு இவர் வந்து $22 மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து வித்ரோவில் ரிசீவ் பண்ணிருக்காரு. ஸ்ரீலங்காவில் சர்வே ஜாப்ஸில் அவைலபிலிட்டி. இது நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் மணி மேக் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் க்ளோன் வெப்சைட் ஒன்று இருக்குது. ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம், ஆட்ஸ் கிளிக் பண்ணலாம், டாஸ்க் பண்ணலாம், இப்போ ஆஃபர் பண்ணலாம். இப்படி எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கும் வந்து ஒரே வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜே தரும். அதே மாதிரி சர்வேங்கிறது ரவுட்டர்ஸ் படி வித்தியாசப்படும். ஒவ்வொரு ரவுட்டர் இருக்குது. அந்த ரூட்டர்னாலும் சரி அந்த ரவுட்டர் ரூடாக உங்களுக்கு வரும். அது வந்து வேறு வேறு வெப்சைட்டில் வேறு மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, நான் சில விஷயங்களை வந்து டீப்பாக சொல்லலை, புரிஞ்சு கொண்டீங்க என்னோட சொன்னால் சரி. ஓகே பாருங்கள், இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இந்த இந்தியா மெம்பர்ஸ் இல்லாமல் இந்த லிஸ்ட் வந்து எப்போதுமே அடுத்த லெவலுக்கு போகாது. அப்படி எவ்ரிடே மெம்பர்ஸ் இதில் இண்டெக்ஸ் ஆகிறாங்க. நான் 7 மாதம் மட்டும் போகிறேன் பாருங்கள். $5 ஒரு நாளைக்கு $5.5 ஏர்ன் பண்ணிருக்கிறாரு. 1,15,000 24வது ஏர்னிங் இவன் வந்து மொபைலில் ஏர்ன் பண்ணியிருக்கிறான். இவன் வந்து செகண்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ண ஸ்ரீலங்காவில் இது 300 மொபைலில் ஒர்க் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் டோட்டலாக $300 ஏர்ன் பண்ணிருக்காரு. ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, சக்ஸஸ் ஆகிருக்குது. ஓகே, நீங்கள் தாராளமாக மொபைலில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பாருங்கள், $100 ஏர்ன் பண்ணவருக்கு இந்த லிஸ்ட்டில் இவர் வந்து $20 இன்றைக்கு $100 ஏர்ன் பண்ணவங்க $31 போனஸ். ஆன்லைனில் உங்களால் $5 மாதம் ஏர்ன் பண்ணிடலாம்னாலே நீங்கள் ஒரு ChatGPT நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ChatGPT வச்சு எத்தனையோ வழிகளில் மணி மேக் பண்ணலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற எவ்வளோங்கிற முக்கியம் இல்லை, அந்த ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது தான் முக்கியம். ஓகே, இப்படி நிறைய 3000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது. இந்த டெலிகிராம் சேனலில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. பின் பண்ணி வச்சிருக்கேன்னு ஒரு 50 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க ஏர்ன் பண்ண மணியை என்ன செய்கிறாங்க, இவங்க ஏர்ன் பண்ணதுக்கு என்னென்ன இது யூஸ் பண்ணுறாங்க, இவங்களோட மெயின் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்றாக்கள் இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை நான் இதில் இது பண்ணுறேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் எப்படி மணி மேக் பண்ணுறாங்க, இந்தியாவில்
கட்டாரில் இப்படியான எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸும் நம்மளோட கிளாஸில் இருக்கிறாங்க. சில இந்த ஏர்னிங்ஸை யூஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் வாங்குறாங்க மொபைலில் இருந்து, அதே மாதிரி அவங்க மொபைல் எக்ஸசரிஸ் வாங்குறாங்க, மொபைல் வாங்குறாங்க, லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்படி தேவை உள்ளாக்கள் இதில் இது பண்ணுறாங்க. குயிக் ரீச் ஆகிறாக்களுக்கு நம்மளோட கிளாஸ் செட் ஆகுங்க. ஓகே ரைட். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஃபேக் கேரண்டிஸும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு இதுவும் ஓவர் நைட்டில் நடக்காது, ஷார்ட்கட் மேட்டும் இல்லை. நீங்கள் ரியலாக நாங்கள் ஒரு கைடன்ஸ் ஒன்று தருவோம். அந்த கைடன்ஸை நீங்கள் டெடிகேஷனாக இருந்து கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணால் சரி, பிகினர்ஸுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். எல்லாம் ஜென்யூன் வெப்சைட் தான். நீங்கள் எல்லாக்கோ ஃபேக்கோ எந்த ஒரு கான்செப்ட்டும் இல்லை. சரியான கைடன்ஸ், நீங்கள் சரியான ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா சரி. நிறைய பேர் காப்பி பண்ண தெரியாமல், ஐடி தெரியாமல், இங்கிலீஷ் தெரியாமல் ஜாயின் பண்ண வந்து ஒரு காப்பி பண்ண தெரியாது. ஒரு மொபைல் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக காப்பி பண்ண தெரியாது. அவள் வந்து சீனியர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருப்போம். அவங்களோட டெடிகேஷன் தான் இதில் முக்கியமாக. ப்ராப்பரான டைரக்ஷனில் நீங்கள் எஃபர்ட்டை போடணும். இல்லை நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணுறது சரி வராது. ஸோ எந்த ஒரு காலநிலை, மழையோ வெயிலோ, எந்த ஒரு காலநிலையும் வீட்டுக்குள்ளே இருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதில் இந்த ஆன்லைன் ஜாப்ங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5+ இயர்ஸுக்கு பேர் பிஸ்னஸில் இருக்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஜாப் சீக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுங்க, வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த பென்ஷன் நம்ம ஏன் இதை உருவாக்க போகிறோம்னு சொன்னால், பென்ஷன் நீங்கள் வேலை செய்கிறார்கள் சரி, யாரும் சரி, நம்ம ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று வரப்போகக்குள்ள இப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் யாரையும் தங்கி இருக்க தேவையில்ல, ஒரு ஃபுல் ஃப்ரீடமாக இருக்கலாமா. ஸோ வெப்சைட் சம்மந்தமான 12 வெப்சைட்டாக இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ட்ரேடிங்கோ, எம்எல்எமோ எதுவுமே 100% ஃப்ரீ. ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஒர்க் மீடியா குரூப் பிளாட் பண்ணிடும். ஒர்க்கை நீங்கள் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி மினிமம் 30,000 earn பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்குமா. இது 1 மாதம் 2 மாதம்ங்கிற எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. மினிமம் 30,000. அது உங்களோட ஃப்ரீடம். சில கிளாஸ் இது பண்ணணும், மிஸ் ஆகும், டவுட்ஸ் வரும், அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கொள்ளலாம், ஃப்ரீடமாக படிச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் அது என்ன டைம் இல்லை இதுங்கிறாங்களுக்கு எல்லாருக்கும் அது மோஸ்ட்லி சூட்டபிள். அதே மாதிரி சில பெனிஃபிட்ஸையும் அது உங்களுக்கு தருமா. ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஓல்டு ப்ரூஃப்ஸ் எல்லாம் செக் பண்ணி கொள்ளலாமா. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார் இவங்க ஏர்ன் பண்ண அந்த அவங்களுடைய ஸ்டோரிஸ் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, செக் பண்ணி கொடுங்க. சர்வே எப்படி கம்ப்ளீட் பண்ணுற கான்செப்ட்டும் போட்டுக்கோங்க, செக் பண்ணி கொடுங்க. ப்ரைவேட் லைசன் உள்ள ஆக்சஸ், அதாவது நீங்கள் PLR ஆக்சஸ் உள்ள PDF கலெக்ஷன் உண்டு. ஓகே, இந்த PDFல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் $1.5 சம்திங் தான் இது வரும். இதில் வந்து நீங்கள் என்னென்னா அன்லிமிட்டடான PDF ஆக்சஸ். ஓகே, வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, கெட் மணி மேக் பண்ணுறது, ஃப்ரீலான்சர்ஸ் இது பண்ணுறது, ப்ளோக்கர் சம்மந்தமான கைடன்ஸ், KDP சம்மந்தமான கைடன்ஸ், உங்களோட ஃபேஸ்கில் நீங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கிற அப்படிங்கிற கான்செப்டில் உள்ளதெல்லாம் இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸில். அதே மாதிரி கேன்வா வீடியோ கிரியேஷன் சம்மந்தமானது, அதே மாதிரி ஃபேஸ்புக் இமேஜ், இப்படி நிறைய டைப் ஆஃப் மணி மேக்கிங் நீங்கள் அன்லிமிட்டடாக அக்சஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிடே இதில் அப்டேட் ஆகும். இந்த கண்டென்ட் சரியாக நம்மகிட்ட இது வாங்கினது பிறகு கிரியேஷன் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இந்த எக்ஸஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தாராளமாக. இந்த PLR கான்செப்ட் என்னென்னா, இந்த PDF வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் யூஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இதை ரீசெல்லும் பண்ணலாம். அண்ட் வந்து இதுக்கு வந்து ஏதாவது அஃபிலியேட் லிங்க் இதுக்குள்ள ஆட் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இதை கிவ் அவேஸ் கொடுக்குறதுனால கொடுக்கலாம். எந்த ஒரு காப்பிரைட்டும் எங்களோட சைட்ல இருந்து வராது அவங்களுக்கு. ஓகே, ஸோ அதான் PLR கான்செப்ட். ஸோ தேவையானதில் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெலிகிராம் ஆக்சஸை வந்து நீங்கள் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் வந்து ஒரு டூல் ஒன்று இது பண்ணுறீங்க, கிராவிட்டி ரைட். கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது வந்து நீங்கள் இந்த அஃபிலியேட் லிங்க் தான் ஜாயின் பண்ணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்படி ஃப்ரீ மெத்தட். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃப்ரீ மெத்தட். நீங்கள் 1000 வேர்டுக்கு ஆர்டிகல் ஜெனரேட் பண்ணலாம், 1 ஃப்ரீ பிளாக் கிரியேட் பண்ணலாம், இமேஜ் ஜெனரேஷன் லிமிடெட், 3 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணலாம், 10 சோஷியல் மீடியா போஸ்ட் நீங்கள் போடலாம், 1 வெப்சைட் வந்து AI வச்சுட்டு உருவாக்கலாம், லிமிட்டட் டோன்ஸ், லிமிட்டட் லாங்குவேஜஸ் இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஓகே, பிளாக் ரைட்டிங் டூல்ஸ், அதே மாதிரி வீடியோ ரைட்டிங் டூல்ஸ், இப்படி நோட்டு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தாராளமாக இது பண்ணுங்கள், செக் பண்ணி கொள்ளுங்கள். செக் பண்ணி உங்களுக்கு ஓகே நோட்ஸ் சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை எக்ஸஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற ஒரு டீமால் உருவாக்கப்பட்ட இதுதான். அதனால் நம்ம பேசுகிறது, வாங்குறது எல்லாமே இவங்களோட நமக்கு ஈஸியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ஸோ இது வந்து சோஹோ, டிக்டாக், ஸ்விக்கி, கோம்காஸ்ட் இப்படின்னு சொல்லி நிறைய பெரிய கம்பெனிஸில் வந்து இதோட இதாக இருக்குது.
ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் போடுவோம். ஸோ அதில் எக்ஸஸே எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கிளாஸஸை நீங்கள் பை பண்ணுறேன் ஃபாரினில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த லிங்க்கில் வந்துட்டு இந்த கோர்சஸை நீங்கள் பை பண்ணி கொள்ளலாம். ஸோ பை பண்ணிவிட்டு நீங்கள் இது இந்த கண்டெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் டெலிகிராமில் அல்லது வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த லைவாக குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு மற்ற கைடன்ஸோ என்னங்கிறத நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அப்படி நீங்கள் ரெசிப்டே எனக்கு வந்து டெலிகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. வாட்ஸ்அப் கனெக்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இது பண்ணுவேன். அப்படி இல்லை நீங்கள் லோக்கல் பேங்க் டிபாசிட் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள், இஸ்கிரில், பயனியர், இதன் மூலமாக கிரிப்டோ இதன் மூலமாக நீங்கள் பே பண்ணால் என்ன டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் அது சம்மந்தமான கண்டெக்டை நான் உங்களுக்கு தரேன்னா ஸ்பெம்முக்காக நான் அதை இது பண்ணல. மற்றபடி நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி PLR PDF எக்ஸஸும் இதில் இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவில் பயோலையும் இருக்குமா, பயோலையும் இங்கே பாருங்கள் டெலிகிராம் எக்ஸஸ் இருக்குது, டெலிகிராம் குரூப் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் கூகுள் வந்துட்டு வெல்ஃபியூச்சர் அகாடமின்னு சொல்லி பண்ணால் எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் வந்து நீங்கள் எங்களோட சேனல் அதாவது வெல்ஃபியூச்சர் அகாடமி டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் பயோவில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொடுங்க. நான் உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி ஃபேஸ்புக்லையும் நான் பயோவில் ஷேர் பண்ணுறப்ப நீங்கள் இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இது வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்களும் எந்த ஒரு ரிஸ்க்கும் நான் மணி மேக் பண்ணால் தாராளமாக ஜாயின் பண்ணி கொடுங்க. இதில் கூகுளில் வெல்ஃபியூச்சர் அகாடமி இமேஜஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓவரால் ஷேர் பண்ணிக்க இமேஜஸ்கள் ஷோ ஆகும். வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோ ஷோ ஆகும், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ் இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நான் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் இருக்கணும், அந்த ஒர்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுங்கிறாங்க. கட்டாயமாக வெல்ஃபியூச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ரைட், நம்ம கன்செப்ட்டுக்கு போவோம். ஸோ இது வந்து புக்ஸ் பண்ணுற ஜாப். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த புக்ஸ் பண்ணுற ஜாப்பை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். இது $10 வந்திருக்கு, அது $5 வந்திருக்குது. அப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதை வந்து நீங்கள் மெயினான வெப்சைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற அது சப்சிடரி அதாவது அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு வருது தானே, அந்த ஜாப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் தான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்குமா. நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுறதை மட்டும் பார்ப்போம், சில விஷயங்களை பார்ப்போம். என்னென்னா இப்போ இது இந்த எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமாக விஷயம் தெரிஞ்சாலும் ஒரு ஆள் நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா ஈஸி. ஏன்னா இது புக்ஸ் பண்ணுறது வெரிஃபை பண்ணுறது தானே. ஸோ உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி. இதில் இன்சுலேட்டர், கட் அவுட், லைட்னிங் அரெஸ்டர், அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர், க்ரோசாம், ஸ்ட்ரீட் லைட், ஏரியா லைட், இது சம்மந்தமாக சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் புக்ஸ் அந்த கலர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து இந்த சைட்டில் இருக்குது, நான் பார்ப்போம். ஸோ அதை நீங்கள் இது பண்ணால் சரி. ஸோ இவங்க வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு விஷயத்த சொல்கிறாங்க இன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ இது டூல் சம்மந்தமாக சொல்கிறாங்க. எது அப்ரூவ் இது மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய முதலாவது பார்க்க வேண்டியது டைட்டாக பாக்ஸ் போட்டிருக்குதா. ஸோ டைட்டாக பாக்ஸ் போட்டிருந்தா ரைட்டாக பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதான் முதலாவது எக்ஸப்ட் பண்ணுறது. ஏன்னா அவங்க இப்போ உங்கள்கிட்ட இருந்து ஒர்க் எடுத்து அந்த ஒர்க்கை வச்சு அவங்க தான் ஏர்ன் பண்ண போகிறாங்க ஏதோ ஒரு வகையில். அது ஏதோ ஒரு தேவைக்கா. அப்போ அவங்களோட ஒர்க் தேவைப்பட்டாக்கள் என்னத்தை எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் நீங்கள் ஒர்க் செய்து கொடுக்கணுமா. ஓகே ரைட், இது வந்து க்ரோசாம்னா உங்களுக்கு நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா சரி. இதை உங்களுக்கு பார்த்தா எப்படி விளங்க, இந்த கனெக்ஷன் பண்ணுறது, வயரை கனெக்ஷன் பண்ணுறது. ஓகே, வயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு அல்லது இன்சுலேட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கன்செப்டா. ஸோ இது வந்து இது க்ரோசாம் இல்லை. ஓகே, க்ரோசாம்ங்கிறது இந்த ஒயிட் கலர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ரைட், இதை நான் ஓப்பன் இமேஜ் கொடுக்குறேன். இதில் நீங்கள் பாருங்கள், இது க்ரோசாம். ஓகே, நான் ஜூம் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இது க்ரோசாம், இது க்ரோசாம், இதுவும் க்ரோசாம். இது வந்து க்ரோசாம் இல்லை, இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாய் அந்த இந்த எல்லா இன்சுலேட்டரையும் ஒரு இடத்த கனெக்ட் பண்ணி எடுக்கிறது. ஓகே ரைட், ஸோ அது க்ரோசாம் இல்லை. ஓகே, அதை இந்த இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது க்ரோசாம், இது க்ரோசாம், இது க்ரோசாம், இது வந்து க்ரோசாம் இது. ஓகே ரைட், நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இன்சுலேட்டர் வந்து 2-3 டைம். இது என்னென்னா ஒர்க் பண்ணுற மத்தாக்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு நோட் புக் கொண்டு எடுங்க. நோட் புக் எடுத்து அப்படி பிள்ளைகள் செய்துங்க. பிள்ளைகள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வித்தியாசமான செட்டப் எல்லாம் யூஸ் பண்ண. இது ஃப்ரீடம் தான், சிஸ்டம் ஒன்று இல்லை தான். பட் அந்த சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து லாங் டைம் வந்து இதில் என்ன செய்யலாம், மணி மேக் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து ஒரு சீசன் வைஸான ஜாப், கண்டினியூஸ் ஆகிற ஜாப்ஸும் இருக்குது. ரைட், இதில் பாருங்கள், நீங்கள் நோட் பண்ணுங்கள். முதலாவது எண்ணத்தை பார்க்கணும், ஜாப்ட பேரை போட்டுட்டு முதலாவது எண்ணத்தை பார்க்கணும்னு சொன்னால் முதலாவது டைட்டாக பாக்ஸ் போட்டிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த போடுபட்ட இந்த பாக்ஸில் வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது வந்து க்ரோசாம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு விளங்கினது நோட் பண்ணுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகக்குள்ள செரிப்பில் குவாலிஃபிகேஷனில் செரிப்பில் சொல்கிறாங்க தானே, செரிப்பில் சொல்ல போகக்குள்ள உங்களோட தோட் வந்து மாறும். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இதான் ஐடியாங்கிறது. இந்த இப்போ
இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சுட்டு இதுதான் ஐடியாங்கிறது உங்களோட மைண்டுக்குள்ளே எடுத்து ஒர்க் பண்ண போவீங்க தானே. ஒர்க் பண்ண போகல அது ஒருவேளை பிள்ளையாக வரும். பிள்ளையாக வந்தால் நீங்கள் யோசிச்சது பிள்ளை. அப்போ சரியானது என்னங்கிறத பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே சரி, இது ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும், ஸ்பூலாகவும் இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரைனாகவும் இருக்குது. ஸ்பூல்னால் அந்த இப்படி இப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்களா. இது வந்து ஃபிக்ஸ்டாக வச்சிருக்கிறது. ஓகே இதுவும் ஃபிக்ஸ்ட், இதுவும் ஃபிக்ஸ். இது வந்து ஸ்பூல் பாருங்கள் சைடில் இப்படி பிடிச்ச மாதிரி வச்சிருக்கிறது. ஓகே அடுத்தது வந்து ஸ்ட்ரைனுங்கிறது இப்படி கண்டினியூஸாக 2 கனெக்ஷனுக்கு இடையில் இப்படி கண்டினியூஸான 3 4 அப்படின்னு ஒரு சொல்லி வர்றது இந்த இருக்கு இதை சொல்லுவாங்க. இது ஃபிக்ஸ்ட் உங்களுக்கு விளங்கினா சரி. அதாவது ஸ்ட்ரைன் வந்து ஃபிக்ஸ்டாக வரும், ஸ்பூல் வந்து ஃபிக்ஸ்டாக வராது. ஓகே ரைட். அடுத்தது வந்து இன்சுலேட்டர் ஃபிக்ஸ்டு இந்த இருக்கிறது, இதெல்லாம் ஃபிக்ஸ்டாமா எல்லா டைப்லேயும் வரலாம். ஓகே ரைட். இது வந்து ஸ்பூல் எப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் விளங்கினீங்க. இதுதான் போல், எலக்ட்ரிக் போல். இந்த போலில் வந்து சைடில் இது செய்கிற மாதிரி இருக்கணும். அதான் வந்து இது. அடுத்து வந்து ஸ்ட்ரெயின் சொன்னால் இந்த இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒன்று அப்ரூவா இது ரிஜெக்டா, இதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள் இது க்ரோஸாம். ஓகே அதே மாதிரி இன்சுலேட்டர், லைட்னிங் அரெஸ்ட் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கலரில் இருக்குதானே. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கலரில் இருக்குன்னு சொன்னால் இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா இது எங்கெங்கே இருக்குங்கிறத இதில் காட்டுவாங்க. ஓகே இப்போ இதெல்லாம் பாக்ஸ் பண்ணலை, இது எங்கே இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா எப்படி அவங்க பாக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுவாங்க. ஒருவேளை இந்த பாக்ஸ் பண்ணினது பிள்ளைண்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா இன்சுலேட்டருக்கு இதை பாக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி பிள்ளைண்டா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வரைக்கும் இதில் மாற்றி விடணும். ஓகே ரைட். அப்போ ஆனால் அனோட் பண்ண சொல்லலை வந்துட்டு அப்ரூவ் ரிஜெக்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து இது ஈஸி. இப்போ இன்சுலேட்டருக்கு பாக்ஸ் முதலாவது என்னத்தை பார்க்கணும், முதலாவது வந்து இது டைட்டாக பாக்ஸ் பண்ணப்பட்டிருக்கா. டைட்டாக பாக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ டைட்டாக பாக்ஸ் பண்ணப்பட்டால் அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் சரியாக பாக்ஸ் பண்ணியிருக்கா. ஓகே சரி, கலரையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு ரெட் கலர், இதுக்கு வந்து இந்த கலர். ஓகே பர்பிள் கலர். அப்புறம் ஜஸ்ட் வந்து அப்ரூவ் சப்மிட் பண்ணுவோம். ஸோ இதுலேயே சொல்லுவாங்க இது கரெக்டாக ரோங்கானு சொல்லி. ஏழுமான மட்டும் நம்ம செய்வோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இந்த லெஃப்ட் சைட்லேயே எப்போதுமே இந்த கைடன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஓகே அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சார். ஓகே நெட்வொர்க் கனெக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் குயிக்காக லோட் ஆகுமா. அடுத்த இமேஜ் லோட் ஆகிறது தான் இதில் மெயினான விஷயமா இருக்கும். ஓகே இங்கே இருக்குது இந்த ஒரு இமேஜில். எஸ் இது வந்து ஸ்பூல், இது வந்து ஃபிக்ஸ்ட். ஓகே ஸோ அதனால் இது வந்து இன்சுலேட்டர். ஸோ இன்சுலேட்டருக்கு ரெட் கலர். இப்போ நீங்கள் இன்சுலேட்டருக்கு ரெட் கலர், இது ஃபிக்ஸ்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக படிக்கிறது இல்லை. இது வந்து ஒரு டைம் படிப்புங்கிறது அப்படித்தான். நம்ம லேர்ன் பண்ணும் வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. லேர்ன் பண்ணிட்டோம்னு சொன்னால் எந்த டைமில் எப்படி கேட்டாலும் நீங்கள் அதை சொல்லுவீங்க. அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், அதை நீங்கள் இது பண்ணுவீங்க. அதை நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னு சொன்னால் சரி. ஓகே ரைட். இதில் வந்து க்ரோஸாவும் வந்துருக்குது. ஸோ க்ரோஸாவை பாருங்கள், இது க்ரோஸாம். ஓகே தான் இன்சுலேட்டர் 3 இன்சுலேட்டர் இருக்குது. இது புக்ஸ் பண்ணதை மட்டும்தான் நம்ம அப்ரூவ் ரிஜெக்ட். ஒருவேளை இந்த இமேஜில் வந்து வேறு ஏதாவது இப்போ ஒரு இன்சுலேட்டர் ஒன்று இங்கே சைடில் இருக்குன்னு வைங்களேன், ஸ்பூல் இன்சுலேட்டர், ஆனால் அதை இவங்க பாக்ஸ் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அதை பாக்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கக்கூடாது. நீங்கள் இதை நம்ம இவர் சொல்கிறது என்னென்னா இதில் ஆல்ரெடி பாக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து அப்ரூவாக ரிஜெக்டா, இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. ஓகே இது பெரிய வேலை இல்லை, விஷயம் இல்லை. $5 1000 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா $5 ஈஸியாக earn பண்ணலாம். ஓகே அடுத்த சம்மந்தம் கட் அவுட் சம்மந்தமாக சொல்கிறாங்க. கட் அவுட்னு ஒரு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க எதுன்னு ஒரு சொல்லி. ஓகே இங்கே பாருங்கள் இதுதான் கட் அவுட்டா. ஓகே அப்போ இது ஒரே இமேஜில் எல்லாமே இருக்குது. இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம், இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நீங்கள் இதை புரிகிற மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாமா. ஓகே ரைட். இதெல்லாம் வந்து இன்சுலேட்டர். ஓகே இன்சுலேட்டர், இது இன்சுலேட்டர் 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 இன்சுலேட்டர். அதே மாதிரி க்ரோஸாம் 2 க்ரோஸாம் இருக்குது. இது ஒன்று இது ஒன்று. அதே மாதிரி இதுதான் வந்து கட் அவுட். ஓகே இந்த கட் அவுட். இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளை இது பண்ணால் இப்படி படிக்க தெரியல. அந்த படிப்புக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அவங்க சும்மா செய்துட்டே போவாங்க. ஓகே அடுத்தது வந்து லைட்னிங் அரெஸ்டர். ஸோ இந்த லைட்னிங் அரெஸ்டர் இது என்னங்கிறத பார்ப்போம். சிலிண்டர் ஷேப்பில் இருக்குமா. யூஸ்வலி கவர் ஏ சர்க்குலர் ஃபின்ஸ் தட் லுக் லைக் அ ஸ்டாக் ஆஃப் டிஸ்க் will have wire entering the top and separate wire or strap connected to the bottom. Okay except the following condition, both should include the full body. Okay full bodyயும் இது பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே இதில் வந்து இது இன்சுலேட்டர் இந்த இருக்குது லைட்னிங் அரெஸ்ட். ஓகே ரைட். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தனித்தனியாக இது பண்ணுறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ண போகல நீங்கள் பிரச்சனை இல்லை, தனித்தனியாக வரும். பட் இதாகவும் வருமா அதையும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே இந்த இருக்குது. சில விஷயங்கள் வந்து இது டிரான்ஸ்ஃபார்மரும் வரும். டிரான்ஸ்ஃபார்மரையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து லைட்னிங் அரெஸ்டர் இல்லை.
இந்த இருக்குது. ஓகே, இது டிரான்ஸ்ஃபார்மர், இந்த இருக்குது லைட்னிங் அரஸ்ட், இந்த இருக்குது இது இன்சுலேட்டர், இது வந்து கட் அவுட். ஓகே, ஒரே இமேஜ்லேயே எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்ட்ரீட் லைட் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஸ்ட்ரீட் லைட், இது ஏரியா லைட்டா, இது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் இது பண்ணுற லைட்ஸ். ஓகே, லைட் fixture with a rounded or rectangular shape except the following. For rectangular, the bottom swing arm is the box does not include the mounting arm. ஓகே, ஸ்ட்ரீட் லைட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கு ஏரியா லைட் என்ன, எல்லாமே இதில் சொல்லியிருக்கு. ஸோ ஒன்ஸ் இது எல்லாம் ஓகேன்னு சொன்னால் நம்ம அப்ரூவ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணலாமா. ஸோ ஓகே, நீங்களும் ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபிஜ் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். நான் டீச் பண்ணுற வெப்சைட் இது எல்லாமே ரியலான, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் வந்து எஃபர்ட்டை போட்டால், உங்களோட ஒர்க்கிங் எஃபர்ட்டை போட்டால் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வர வெப்சைட்ஸ் தானே. ஓகே, நீங்கள் அப்படியா நாட்கள் நான் எந்த கண்ட்ரோலில் வச்சுட்டு ஒரு மணி மேக்கிங் ஒன்று நான் உருவாக்க நினைக்கிறாங்க. கட்டாயமாக இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குமா. மொபைல் மட்டும்தான் இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் இன்றாகணும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் உங்களோட ஃபோக்கஸ் வந்து பெசிவ்ல இருக்கணும். அந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமுக்கு மோஸ்ட் சூட்டபுள் எங்களோட கிளாஸாக. ஸோ தேவையான கண்டக்ட் பண்ணிக்கணும், முடிச்சு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மணி மேக்கிங் சம்மந்தமான தேர்டி ட்ரிக்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து நிறைய மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். பிளேலிஸ்ட்டில் டூல் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங் எமது பாடநெறியில் பண்ணவேல காணப்படும் கான்செப்ட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மோடிட்டேல் இது பண்ணுறேன். இந்த டூல்ஸையும் நீங்கள் இந்த டூல்ஸையும் ஒரு சரம் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நிறைய பேர் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்ன கண்டக்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணும். தேங்க்யூ.